யாரை பார்த்தா? காரெழில் அண்ணலே. கார்னா கருமை நிறம், எழில்னா அழகுடையதுன்னு அர்த்தம். அந்த மேகத்தை போல நிறமுடையதான எம்பெருமான பார்த்து அந்த புகழ் ஆனந்தத்தை அடைஞ்சு அந்த ஆனந்தத்தினால ஆனந்த கண்ணீர் வரணுமே தவிர இவர் கண்ணீர் மல்கிறது ஆனந்த கண்ணீர் மாதிரி தெரியல. அப்படின்னா நடுவில் ஒரு பதம் இருக்குன்னு ஒரு சிஷ்யர் சொன்னாராம். சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து. சிந்து பூமகிழும், புஷ்பங்கள்லாம் திருமலையில சிந்தறதே. அந்த புஷ்பங்கள்லாம் எதுக்கு அங்கே புஷ்பிச்சிருக்கும்? எல்லாம் பெருமாள் அடையலும் தானே புஷ்பிச்சிருக்கும். அந்த புஷ்பத்தை எடுத்து கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சேர்க்க முடியலையே. சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து. அந்த அங்கே செய்யறதுக்கு கைங்கிறதுக்கு மனுஷா இல்லையே. அந்த பூவெல்லாம் வாடுறதே, பெருமாள் திருவடிக்கு போகலையே அப்படின்னு நினச்சி கண்ணீர் மல்கினார் அப்படின்னு முடிவு பண்ணினான். உடனே ஒரு சிஷ்யர் எழுந்தார், ராமானுஜர் இடத்துல போய் சேவிச்சார். அடியேன் இன்னைக்கு அந்த காலக்ஷேபத்தில் இந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது தேவரி திருவுள்ள துக்கத்தை நான் தெரிஞ்சிட்டேன், வருத்தத்தை தெரிஞ்சிட்டேன். திருமலையில் பெருமாளுக்கு ஒரு நந்தவனம் அமைச்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, அவனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய முடியலையேன்னு தேவள் தாபப்பட்டாச்சு. அதை நான் அடியேன் உங்களுடைய அருள்னால நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எழுந்துட்டாராம். உடனே அவர் என்ன சொன்னார்? ராமானுஜர் நீர்தான் இந்த கோஷ்டியில் ஆண் பிள்ளையோ அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அவர் பேர் அனந்தன்னு திருநாமம். அதுக்கப்புறம் அனந்த ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை அப்படின்னு திருநாமம் வந்தது. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து கிளம்பி, ஏன்னா ஆச்சாரியனுடைய கண்முன்னே இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவா சிலர், ஆச்சாரியன் உகக்கும்படி கைங்கரியம் பண்ணக்கூடியவா சிலர், ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சாலும் ஆச்சாரியனுடைய உகப்புக்காக நான் தொண்டு பண்றேன் அப்படின்னு கிளம்பினவர் ரொம்ப சிலராம். அதுல இவர் ஒருவராம். திருமலைக்கு போய் கைங்கரியம் பண்ணினர் அற்புதமாக. அங்க ஒரு ஆச்சரியமா ஒரு தடாகம் அமைச்சு ஒரு கிணறு வச்சு நந்தவனம். இன்னைக்கு கூட அந்த அனந்தான் பிள்ளை தோட்டம்னு இருக்கு. அந்த அங்கேருந்து புஷ்பங்கள்லாம் தொடுத்து மாலை தொடுத்து கொண்டு போய் சாத்துவாராம். அப்படிப்பட்டதான ஒரு கைங்கரியம் பண்ணினார். அப்படின்னா அப்ப இந்த ராமானுஜர் ஆழ்வாருடைய பாசுரத்தை எப்படி அனுபவிச்சிருக்கணும், ஆழ்வாருடைய சீசுக்தி எப்படி அனுபவிச்சிருக்கணும், அந்த அனுபவத்தோட கூட அப்படியே தான் கண்ணீர் மல்கவும் சிஷ்யா அதை புரிஞ்சுட்டு இங்கே கைங்கரியம் பண்ண புறப்பட்டார். அப்படின்னா அப்படி இருக்கணுமா. அதான் இங்கே சொல்றார் பராசர பட்டர் சாதிக்கிறார். திருவாய் மொழி கேட்க ஆளுண்டு, ஸ்ரீமத் ராமாயணம் கேட்க ஆளுண்டு, ஆனால் திருப்பாவை கேட்க ஆள் கிடைப்பது அரிது என்கிறார். ராமாயணம் திருவாய்மொழி கேட்கறதுக்கு ஆள் இருக்கலாம். இப்போ காலக்ஷேபம் சொன்னார், சாதிச்சோம், ராமானுஜர் சாதிச்சார்னு அநேக கோடி சிஷ்யர்கள் கிரகிச்சா மனுஷா இருக்காளாம். ஸ்ரீமத் ராமாயணம்னா ஓடி வந்துருவாளாம். பெருமாள் கதையா சரி எல்லாரும் கேட்கறதுக்கு மனுஷா இருப்பாளாம். ஆனால் இங்கே பட்டர் திருவுள்ள என்னன்னா, இதெல்லாம் விட ஆண்டாள் பண்ணினதான திருப்பாவையில அற்புதமான ரகசியார்த்தங்கள்லாம் இருக்கு. இதை கேட்கறதுக்கு தான் ஆள் கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதில் கொட்டி கிடக்குமா, வந்து உட்காந்து கேட்கணும். இதை கேட்கறதுக்கு தான் ஆள் கிடைக்காது அப்படிங்கிறாரா. அப்படிப்பட்டதான திருப்பாவை. ஏன்னா அது ஆச்சரியமான வேதத்தினுடைய தான மூலம் இல்லையாது. அதனால தான் சொல்லும் பொழுது தியான ஸ்லோகத்தில் பாடும் பொழுது பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், வித்தாகும் கோதை தமிழ், அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு சொன்னார் இல்லையா. அதனால வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், வேதத்துக்கே வித்தான். அதனால
வேதமணித்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். இந்த கோதையினுடையதான தமிழ் இருக்கே ஐந்தும் ஐந்தும், இந்த 25 பாசுரம் ஐந்தும் ஐந்தும். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஆரைந்துங்கிறார். ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பாராம், அது ஆரைந்து இல்லடா ஆரஞ்சு. ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்குமா திருப்பாவை. ஆரஞ்சு பாது நீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேட்க கேட்க பார்த்தா உனக்கு இன்னும் கேட்கணும் போல தோணும். ஏன்னா செவிகளால் பருகுவோம்னார் குலசேகர ஆழ்வார். பகவத் குணத்தை பருகிறதுன்னா சாப்பிட்றது, பருகிறது ஏதோ நீர்பண்டத்தை பருகிறோம் குடிக்கிறோம். காதுனால எப்படி பருகிறது அப்படின்னா பகவத் குணத்தை காதுனால கேட்டு நம்ம மெய் மறக்கிறோமே, அதுதான் பருகிறது தான். அதனால தான் பெருமாள் திருமொழி சாதிக்கச்சே, அதனால தான் செவியினால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் அன்றே. அமுதத்தை, இந்த அமுதத்தை அருளி செயல்கிறதான அமுதத்தை, பகவத் கூடங்கிறதான அமுதத்தை காதுனால பருகுவோம் அப்படின்னாலும், செவியினால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் அன்றே அப்படின்னா. அதனால தான் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் தான். செவிக்கு உணவு இல்லாத போது, செவிக்கு தான் உணவு இருக்கே, ஆனால் இன்னைக்கு வயிற்றுக்கும் உணவு இருக்குது. பெருமாளுடைய பிரசாதம், அற்புதமான பிரசாதம் வந்திருக்கு, சுவாமி தேசிகனுடைய பிரசாதம். அதையும் வாங்கிட்டு அவசியம் ஸ்வீகரிச்சுட்டு போகணும்னு இப்போ சமயத்தில் பிரார்த்திச்சுக்கிறேன். மேற்கொண்டு அடுத்த வாரம் நாம் அனுபவிப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.